அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. சில நேரங்களில் நம் மனதுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வரும். இந்த செயல் ஏன் நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் நடந்தது, நல்லா தானே போய்கிட்டு இருந்தது அப்படின்ற சிந்தனா சக்தி நம் அனைவருக்குமே வரும். ஏன் எதற்கு என்று ஆராய்வது ஜோதிடம். நடந்து முடிந்த நிகழ்வுகளை ஆய்வு பண்ணுவதே ஜோதிடம். ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருங்க, நமக்கே தெரியாதுங்க, நடந்து முடிஞ்சப்போ தான் அதை ஆராய்ச்சி பண்ணுறது தான் ஜோதிடம். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப சமீபத்தில் ஒரு நண்பருக்கு மார்ச் மாதம் நம்ம 2026 பார்த்தீங்கன்னா குழந்தை 9 மாத பிள்ளை, சரிங்களா, பிறந்து இறந்துட்டது. அப்படின்னா அவங்க அந்த செல் ஏன் நடந்தது அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவங்க ஜாதகத்துக்கு அவங்க ஜாதக ரீதியாகவே நம்மளால் விளக்கம் கொடுக்க முடியும். அப்படி என்ன விளக்கம் கொடுத்தோம்? அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறை எவ்வளவு தெளிவானது அப்படிங்கிறதும், சிவகாசியில் இருக்கிற ஏஎல்பி சாஜராடையா எங்களுடைய ப்ரிடிக்ஷன் எவ்வளவு துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுக்கின்ற பிறந்த கால நேரத்தில் இருக்குது. எப்படி நீங்கள் கொடுக்குற பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் அப்படிங்கிறதுலையும், நீங்கள் தருகின்ற இந்த திருமண தேதி, குழந்தை பிறந்த தேதி, சொத்துக்கள் வாங்கின தேதி அப்படி கொடுத்து பிறந்த நேரத்தில் திருத்தம் பண்ணி சரியான முறையில் வைக்கும் பொழுது நம்முடைய பலாபலங்களை நம்முடைய ஜாதகம் அப்படிங்கிறது சுட்டி காமிக்கும். அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு ஜாதகர் கேட்ட கேள்விக்கு இப்போ பொதுமக்கள் ரீதியாக உங்களுக்கு விட கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. சரிங்களா? இதில் ஒளிவு மறைவதும் கிடையாது, இதில் ஒன்றும் ரகசியம் கிடையாது, சொல்லலாம். வாங்க பார்ப்போம். இன்றைய தேதி 10/6/2026 புதன்கிழமை. சரிங்களா? இது ஒரு ஆண் ஜாதகர். இவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா 2வது குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசையில சுக்கிர புத்தி போய்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னா மிதுனம். ஜென்ம லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். ஜென்ம லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். சரிங்களா? அப்புறம் முன்னோர்கள் குழந்தையாக பிறக்கணும் அப்படிங்கிற தன்மையில சொல்லப்படுது. ஏன்னா 2வது குழந்தைங்கிறது 7ஆம் இடம் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப குழந்தைக்கான முயற்சியும் செயல்படணும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தை வளைகாப்பு ஃபங்க்ஷன்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. திரும்ப பிரசவலி வருது, குழந்தை பிறந்த உடனே இறந்துடுது. ஏன் அந்த செயல் நடந்தது அப்படிங்கிறப்ப அட்சலக்கண பத்திரிகையோட முறையில் நம்மளது ஆசிரியர் உயர்திரு பொடுமுத்தையா இந்த ஜோடத்தை கண்டுபிடிச்சது. வளரும் லக்னம் நம்முடைய வயதுக்கு தக்க, நம்முடைய பிறப்பு கால லக்னத்திலிருந்து இன்றைய வயதுக்கு தக்க நம்முடைய அட்சய லக்னம் ஆகினது ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்துக்கும் வளர்ந்து இன்றைய நிலை என்ன அப்படின்னு சொல்றது அட்சய லக்ன பദ്ധதி. இந்த ஜோட முறையை உருவாக்கியவர் யாருன்னா எங்களுடைய ஆசிரியர் வாக்கு யோகி உயர்திரு பொடுமுத்தையா, கர்நாடக கிராமத்தில் பிறந்தவங்க, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாண்யம் பக்கத்தில். அவர் சொன்ன குறிப்புகள் என்ன அப்படின்னோம்னா, ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் இணைக்கிறது. அது என்னங்க ராசி கட்டம் நவாம்ச கட்டம்? இது ராசி கட்டங்க. நவாம்சம்னா என்ன அப்படின்னா இவங்களோட பிறப்பு கால லக்ன புள்ளியிலிருந்து ஒவ்வொரு வயதுக்கும் 3 டிகிரி அப்படிங்கிற விதாச்சாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இவங்களுடைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது கன்னியாக போகுது. இந்த கன்னிக்குள்ள உத்திரம் 2, உத்திரம் 3, உத்திரம் 4, அஸ்தம் 1, அஸ்தம் 2, அஸ்தம் 3, அஸ்தம் 4, சித்திரை 1, சித்திரை 2 அப்படின்னு 9 விதமான நட்சத்திர பாதங்கள் இருக்கு. இப்போ அட்பிரசன்ட்ல இவருடைய உடல் அப்படிங்கிறது அஸ்தம் 2 அப்படிங்கிற உயிர் புள்ளியில போய்கிட்டு இருக்கு. சந்திர நட்சத்திரம் 11ஆம் அதிபதி கன்னி நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திர புள்ளியில உடல் போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப நவாம்ச புள்ளி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். சந்திரோடைய நட்சத்திரங்கள் நம்முடைய மேச மண்டலத்திலிருந்து ஆரம்பிக்கும். அப்படின்னா இது அஸ்தம் 2 போது, அஸ்தம் 1, அஸ்தம் 2. சரிங்களா? அட்சயலக்கணத்திற்கு இது 7, இது 8, இது 9. அப்பனா 3, 6, 9, 12 அப்படிங்கிற காலத்துல கரு உண்டாகுமா அப்படின்னா கரு உண்டாகும். குழந்தையின் வளர்ச்சி நிலைகள். ஆனால் குழந்தை பிறகுமா இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு தெய்வத்தின் வேண்டுதல் இருந்ததுன்னா வெகு காலமாக பிள்ளைலாம் கிடைக்கும். இஷ்ட தெய்வம் தான் இங்கே முக்கியமானதாக கருதப்படும். சரிங்களா? அப்புறம் இவங்க கேட்கறது என்னது? 2வது குழந்தை. முதல் குழந்தை அப்படிங்கிறது 5ஆம் இடம். சில நபருக்கு பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை அப்படிங்கிறது எழுதுவாக அல்வா சாப்பிட்டது போல கிடைச்சிரும். திருமணம் முடிச்சிருப்பாங்க, தாமத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க, நெக்ஸ்ட் மந்தே கன்சீவ் ஆடுவாங்க. பயங்கர ஃபாஸ்ட். ஏன்னா உடல் உறுப்புகள், இளமை ஆற்றல் அப்படின்றது ஆண் பெண் இருவருக்குமே அதீதமான சக்தி கொண்டதாக இருக்கும். முதல் பிள்ளைக்கும் 2வது பிள்ளைக்கும் கொஞ்சம் கேப் விடுவோம்ல, அப்போனா உடல் தளர்ச்சி அப்படிங்கிறது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு இல்லையா? இதன் காரணமாக சில பிரச்சனைகள் அப்படி ஆட்படும். இந்த ஜாதகம் என்ன சொல்றாங்கன்னா
அக்ஷயலக்னத்திற்கு 9 நவாம்ச புள்ளி செல்வதனால் அஸ்தம் 2 என்பதனாலையும் இது வந்து 11/9/2026 வரைக்கும் இருக்கு அப்படின்னாலையும் மார்ச் மாதம் வருகின்ற பொழுது ஒரு குழந்தை அப்படின்னு பிறக்கும் பொழுது அங்கே என்ன ஆயிடுதுன்னா நவாம்ச புள்ளி சப்போர்ட் பண்ணல, குழந்தை அங்கே வந்து டிஃபால்ட் ஆகுது. ஏன் இந்த தன்மை நடக்குது அப்படின்னா 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது யாருன்னா சுக்கிரன், சரிங்களா. 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது யாருன்னா நம்மளுடைய குரு பகவான். அட்சய லக்னாதிபதி அப்படிங்கிறது யாருன்னா புதன். 7ஆம் அதிபதி யாருன்னா குரு. இந்த 2 பேருக்குமான இடைவெளிகள் அப்படின்னு பார்க்குறப்ப சின்ன தடுமாற்றங்கள் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர முடியும். உங்களுக்கு வந்து அஸ்தம் 2 போகிற வரைக்கும் இந்த குரு பகவான் 12 அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் இருக்கனால 7ங்கிற 2வது குழந்தை சார்ந்த விரயங்கள் இங்கே வந்து நடைபெறணும் அப்படிங்கிற பிராப்தமாக இருக்குது. புதன் எங்க இருக்கிறாங்க? நம்மளுடைய மீனத்தில் இருக்கிறாங்க, சரிங்களா. இது வந்து அந்த கிரகங்கள் பெற்ற பாதாசனம். அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்னா A2 அப்படிங்கிற தொழில்முறை ஜாதகம் பக்கம் இது பயன்படும். ஏன் இந்த தன்மை நடந்ததுன்னு, ஏன் அப்படின்னா அஸ்தநட்சத்திரம் 2ஆம் மாதம் முடிஞ்சு அஸ்தநட்சத்திரம் 3ஆம் மாதம் போகிறப்ப திரும்ப ஒரு குழந்தைக்கு முயற்சி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து குழந்தை வந்து இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விரைய செலவுகளாக ஆகி ஹாஸ்பிட்டலாக மாறி மாறி போய் ஒரு குழந்தை பெறணும் அப்படிங்கிற தன்மையாக அஸ்தம் 3ல் வரும். குழந்தை உண்டு, ஆனால் குழந்தைக்கான அதீத விரயங்கள். முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு திரும்ப ஒரு ஆஸ்பத்திரி மாறுவாங்க, திரும்ப குழந்தை பக்கப்ப இன்னொரு ஆஸ்பத்திரி போயிடும். இப்படி அதீதமான விரயங்கள் ஏற்படுகின்ற காலமாக ஹஸ்தம் 3 போகும். இது வந்து தொழில்முறை இடம்ங்கிற பாயிண்ட், அதுதான் அந்த பாயிண்டில் இருக்கும், சரிங்களா. ஏன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, சரிங்களா. அப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த லக்னாதிபதியாக இருக்கின்ற புதனுக்கும் 7ஆம் அதிபதியாக இருக்கின்ற குருவுக்கும் 6, 8ங்கிற சஷ்டாசனால குழந்தை கருவுண்டாகி வளர ஆரம்பிச்சிருந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கும். 7ங்கிறது 2வது குழந்தை, 7ங்கிறது மனைவி, அங்கே மிஸ்பிஹேவியர் அப்படிங்கிறது உண்டு, சரிங்களா. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அக்ஷய லக்னத்திற்கு, சரிங்களா, இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5ஆம் வீடு அப்படிங்கிறது நல்லா இருக்காரு. அப்படி 5ஆம் வீடு அப்படிங்கிறது நல்லா இருக்காரு. ஏன் அவர்னா அவர் தான் 5ஆம் அதிபதி, குழந்தை ஸ்தானாதிபதி. முதல் குழந்தை அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம 5ன்னு எடுத்துக்கலாம். 2வது குழந்தை அப்படிங்கிறப்ப வந்து நம்ம 7ஆம் இடத்தை கணக்கு எடுத்துக்கலாம், சரிங்களா. அப்போங்க சில நேரங்களில் இந்த நவாம்ச புள்ளி சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா குழந்தை கருவுண்டாகி பெறுவதில் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே வந்துடும். அப்புறம் நம்ம தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணி இன்றைய தேதிக்கு இது கருவுண்டாகுமா, ஒருவேளை கருவுண்டாயிருச்சு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குன்னா அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, என்ன செஞ்சால் வயிற்றுக்க பிள்ளை தற்காத்து கொண்டு செல்ல முடியும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா, எந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுனா சரியாயிடும் அப்படின்னு இதில் சில நுட்பங்கள் இருக்குது. அதை நம்ம சரியாக செய்யும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை சார்ந்த விஷயங்கள் கிடைப்பாக்கிற பிராப்தங்கள் இருந்தது. நம்ம தற்காலிகமாக போருங்க, இந்த காலங்கள் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. 9ஆம் மாதம் முடியட்டும், அக்டோபர் நவம்பர் வரும்பொழுது நம்மளுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு குழந்தை கருவுண்டாக்கான தன்மைகள் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஎல்பி அதாவது கன்னி ஏல்பி போகிறப்ப, சரிங்களா, உத்திரம் 3, உத்திரம் 4, ஹஸ்தம் 1, ஹஸ்தம் 2 போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயம் யாருக்கு தேவை என்றாலும் முக்கியமாக 2வது குழந்தை வேணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் காவல் தெய்வ வழிபாடு அப்படின்னு செய்யணும். ஒன்று நம்முடைய குலதெய்வம் கோயிலில் இருக்கிற காவல் தெய்வம், இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஒரு காவல் தெய்வத்தை இறுக பற்றி கொண்டு எனக்கு வந்து ஒரு குழந்தை செலவு வேணும், உன்னுடைய திருநாமத்தை சூட்டுறேன் அப்படின்னு வேண்டி கொண்டால் மட்டும்தான் குழந்தை கருவுண்டாகி குழந்தை பெறுகின்ற வரைக்கும் இருக்கின்ற இந்த 4 வருடம் 5 மாதம் 10 நாளுங்கிற விகிதாச்சாரத்தில் இருக்கிற காலத்தில் நமக்கு 2வது குழந்தைங்கிறது கிடைக்கும், சரிங்களா. அப்படின்னா எங்கும் எதிலும் எப்பொழுதும் நம்முடைய ஜாதக நிலை அறிந்து தன்னைத்தானே தற்காத்து கொண்டு செல்ல நம்ம ஜாதகத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிடணும், சரிங்களா. இப்படிப்பட்ட சிம்பிள் வீடியோஸ் நம்முடைய சேனலில் வந்து வரும். சேனலில் உள்ள வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன பிரச்சனை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, சரிங்களா, நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இன்னும் நிறைய விவரங்கள் இருக்குது. இது மேலோட்டமான பதிவு தான், சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா. நிறையா சூட்சங்கள் இருக்குது, சரிங்களா. அது நிறைய விஷயங்கள் பப்ளிக்காக சொல்ல முடியாது. அதனால் நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்க்குறோங்க. இதை ஒரு வீடியோவாக ஒரு படிப்பதற்காக பயன்படுறான்னு பாருங்கள், சரிங்களா. அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பர் 98437, இது வந்து காமன் நம்பர், உலகத்துக்கே உள்ளது, 81788, சரிங்களா. ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிவகாசி காளிமுத்து அப்புறம் யூடியூப்பில் போட்டால் கூகுளில் போட்டால் வரும், சரிங்களா. நம்ம கனெக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.